ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். ஷூஷைன் பாய் இண்டிகேட்டர் அப்படின்னு என்ன தான் பார்க்க போகிறோம். அதாவது 1929 ரெசஷன் பீரியடுக்கு இப்போ போய் ஆகணும். இதை பற்றி புரிஞ்சுக்க. ஸோ ஜான் எஃப் கென்னடி எல்லாருக்குமே தெரியும், ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அவருடைய அப்பா ஜோசப் பி கென்னடி, அவர் ஒரு பையன்கிட்ட ஷூ பாலிஷ் போட்டுட்ருக்காரு. அப்போ அவன் ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக பெஞ்சமின் கிரஹாமை ஃபாலோ பண்ணுற அவருக்கு இப்போ எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அப்போ பையர்ஸே கிடையாது அப்படின்றது புரியுது. ஸோ இதனால் ஒரு பெரிய பபுள் வருது அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1929 கிரேட் ரெசஷன், அப்புறம் கிரேட் டிப்ரெஷன் வருது. ஸோ இதுலேருந்து நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஏதோ பபுள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 1992 ஸ்கேம்லேயும் மும்பையில் இப்படி தான் நடந்துச்சு. எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தாங்க. பெரிய பபுளாக அர்ஷத் மேத்தா ஸ்கேம் வெடிச்சுது. ஸோ எப்பவுமே மார்க்கெட்டில் காசு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட்டில் காசு போடுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஸோ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க முதலீட்டு சிந்தனையை ஃபாலோ பண்ணுங்கள்.